கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே எங்கே விதைப்பது என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. எங்கே தசம பாகத்தை அல்லது காணிக்கைகளை செலுத்துவது? வேதம் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கிற விதைகள் 100 மடங்காய் பலன் தருகிறது. விதை முக்கியம்தான், அதுபோல நிலமும் முக்கியம் அல்லவா? எனது நிலம் எது என எப்படி அறிந்து கொள்வது? உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, அதாவது நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தன்னை வெளிப்படுத்த எந்த ஸ்தானத்தை தெரிந்து கொள்ளுகிறாரோ அல்லது எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறாரோ, தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த ஸ்தானத்திற்கு நம் தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும். ஒருவேளை அது தூரமாய் இருக்கும் என்றால் அதற்கு பதிலாக அருகில் உள்ள வேறு ஒரு இடத்தில் விதைக்கலாமா என்று கேட்டால், அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாயிருக்கிறதினால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு போகாதிருக்க கூடுமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய். பாருங்கள், தூரத்தின் அடிப்படையில் அல்ல, தேவன் உங்களோடு பேசுகிறதின் அடிப்படையில் அமைகிறது. விருப்பமான இடத்தில் விதைப்பதா, அருகே உள்ள இடத்தில் விதைப்பதா? இங்கேதான் பெரும்பாலான விசுவாசிகள் தவறுகிறார்கள். பதில் விருப்பமான இடமோ அருகே உள்ள இடமோ அல்ல, அது சரியான நிலமாக இருக்க வேண்டும். எது சரியான நிலம்? எந்த இடத்தை, எந்த ஊழியத்தை நம்மோடு முகமுகமாய் பேச தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, எங்கே நமக்கு தேவன் போஷிக்கிறாரோ, எங்கே தன் நாமம் விளங்க தெரிந்து கொள்கிறாரோ அந்த நிலமே நம் விதையை விதைக்க தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தலம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.